ஹாய் கைஸ், நான் உங்கள் மிஸ்ஸஸ் எம்ஆர். இன்றைக்கி கேம் பிளேயை விட கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணுன்னு தான் இந்த வீடியோ. நம்ம கில்டு மெம்பர்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். முதல்ல ஒரு விஷயம் கிளியராக சொல்லிடுறேன். நான் இந்த வீடியோ யாரையும் இன்சல்ட் பண்ணல, யாரையும் டார்கெட் பண்ணவும் இல்லை. நம்ம கில்டு இம்ப்ரூவ் ஆகணும்னு தான் பேசுகிறேன். நம்ம கில்டு க்ரியேட் பண்ணது நேமுக்கு இல்லை, ஓகேவா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ளே பண்ணணும், அப்புறம் ஃபன் பண்ணணும், ரேங்க் புஷ் பண்ணணும் தான் இந்த கில்டே நான் ஓப்பன் பண்ணேன். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, சில மெம்பர்ஸ் ஆன்லைனில் இருப்பாங்க, இன்வைட் அனுப்புனா அக்செப்ட் பண்ண மாட்றாங்க. சரி, ஒரு நாள் பிஸியாக இருக்கலாம், அது புரியுது. ஆனால் டெய்லி இதே தான் நடந்தால் நான் என்ன பண்ணுறது? கில்டு மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணால் இக்னோர் பண்ணுறாங்க, கில்டு செக் பார்க்க மாட்றாங்க. ரூம் மேட்சாச்சும் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க. கில்டு பாயிண்ட் எடுக்க சொன்னால் அதையும் எடுக்க மாட்றாங்க. அப்போது டவுட்டு வருதில்ல, கில்டில் இருக்கிறது எதுக்கு அப்படின்னு. நம்ம கில்டில் இருக்கிறது ஒரு டேகுக்காக மட்டும் இல்லை, ஒரு டீமாக இருக்கணும், டீமாக சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான். நான் ஒரு மெம்பருக்கு இன்வைட் அனுப்புகிறேன், அவங்க ஆன்லைனில் இருக்காங்க, ஆனால் அக்செப்ட் பண்ண மாட்றாங்க. அப்புறம் வேறு பிளேயர்ஸ் கூட மேட்ச் ஆடுறாங்க. இதை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தானே எனக்கும் இருக்கும். பிஸின்னா பிஸின்னு சொல்லுங்கள், ஒரு மெசேஜ் போடுங்க, ப்ரோ கொஞ்சம் டைம் அப்புறம் வரேன்னு சொல்லுங்கள். ஆனால் ஏன் இக்னோர் பண்ணணும்? இன்னொரு விஷயம் என்னென்னா, டெய்லி கொஞ்சம் பாயிண்ட்டு ஏர்ன் பண்ணதில் என்ன ஆகிட போகுது? நான் என்ன கேட்டேன், கில்டு பாயிண்ட்டு மட்டும் ஏற்றுங்கன்னு தானே சொல்கிறேன். அதை கூட கில்டு மெம்பர்ஸ் ஏற்ற மாட்றீங்க. கில்டில் ஒரு இன்க்ரீஸ் ஆகணும்னா எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஒரு 2 பேர் மட்டும் பண்ணினா எப்படி? ஆக்டிவ்ஸ் மெம்பர்ஸும் இருக்காங்க, டெய்லி சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்வைட் வந்தால் ஜாயின் பண்ணுறாங்க, ரூம்னா ரெடி நாங்கள் வரோம் அப்படிங்கிறாங்க, கில்டு பாயிண்ட்டு ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி, ஓகேவா? ஆனால் இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஆன்லைனில் இருந்தும் ஜாயின் பண்ண மாட்டீங்க, இன்வைட் பண்ணால் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க, கில்டு சாட் பார்க்க மாட்டீங்க, கில்டு பாயிண்ட் எடுக்க மாட்டீங்க. அப்போ ஆக்டிவ்ஸ் மெம்பர்ஸ்க்கு எப்படி இருக்கும்? நம்ம எல்லோரும் கேம் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு தானே இந்த கில்டை நான் ஓப்பன் பண்ணேன். இதை சொல்கிறதுக்கு தான் நான் வீடியோவே நான் சொல்லப்போனால் போடுறேன். இனி முடிஞ்ச அளவுக்கு கில்டு மெம்பர்ஸ் கூட ப்ளே பண்ணுங்கள், இன்வைட் வந்தால் ஜாயின் பண்ணுங்கள், ஜாயின் பண்ண முடியலைன்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், கில்டு சாட் செக் பண்ணுங்கள், டெய்லி கொஞ்சம் கில்டு பாயிண்ட் ஏர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம கில்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகும். ஃப்யூச்சரில் ரூம் டோர்னமெண்ட், கஸ்டம் மேட்சஸ், கிவ் அவேஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் கூட மேட்சஸ், நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நடக்கணும்னா கில்டு ஆக்டிவாக இருக்கணும். அதனால் எல்லாருமே கோஆப்ரேஷன் கொடுங்க. இன்னும் இதே மாதிரி இன்ஆக்டிவ்ஸ் இருந்தால் ஆக்டிவ் பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்காம சில சேஞ்சஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரலாம். அது யாருக்கும் பிடிக்காது. அதனால் இப்போ இருந்தே சேஞ்ச் பண்ணுங்கள். அகெயின் சொல்கிறேன், இந்த வீடியோ யாரையும் டார்கெட் பண்ண கிடையாது, நம்ம கில்டு நல்லதுக்காகத்தான். வீடியோ பார்த்த எல்லா கில்டு மெம்பர்ஸ்க்கும் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள், நம்ம பேசி சால்வ் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் தான் இந்த கில்டோட ஸ்ட்ரென்த்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் செம்ம கேம் பிளேயோட மீட் பண்ணலாம். அப்புறம் வீடியோ பார்க்குற எல்லோரும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஓகே? இன்னும் கில்டில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகே?